ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஏற்கனவே முதற்கட்ட கள ஆய்வு சேலம் பகுதி முழுக்க நம்ம செய்திருக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்ககிரி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்க்குறோம். சங்ககிரியில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு வீடியோவாகவே பதிவு செய்திருந்தாருங்கெல்லாம் உங்களை பார்க்குறோம். எப்படி பஸ் ஸ்டாண்டில் லாரி நிறுத்தக்கூடிய இடமாக இருக்குது, அதெல்லாம் அப்படியே லைவாக அவர் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தார். பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பாங்க, பார்த்தீங்கன்னா மக்கள் வெளியில் நின்று தான் பஸ்ஸில் ஏறுவாங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, லாரி போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லை, ஒரு முக்கியமான பகுதியில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தொகுதியில் இப்பொழுது கள நிலவரம் எப்படி இருக்கிறது, தாவேக்காவுடைய தாக்கம் எப்படி இருக்குது, தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சார நேரத்திலலாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். 2021 சுந்தரராஜன் அதிமுக கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். அப்போது 84.67% வாக்கு பதிவானது. இப்பொழுது 92.18% வாக்கு பதிவாயிருக்குது. இது வெற்றிவேல் அவருக்கு சாதகமா இல்லை மணிகண்டன் திமுக கட்சி அவங்களுக்கு சாதகமா? பொதுவாக ஏடிஎம்கே வெற்றிவேல் சார்பா ஓட்டுக்கு 1000-ம், மணிகண்டன் திமுக சார்பா 1500 வாரி வழங்கி இருக்கிறாங்க. மற்றவங்க யாரும் காசு கொடுக்கல. இந்த தொகுதியை பொறுத்த வரையில வேட்பாளர் யாருக்கும் பரிச்சயம் இல்லாத ஒரு நபர்கள். எந்த வேட்பாளரும் மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்கள், அனைவரும் வெளி ஏரியாவை சேர்ந்தவங்க. அதுல பாத்தீங்கன்னா மணிகண்டன் இடங்கணச்சாலை அந்த பகுதியை சேர்ந்தவர். அவரு திமுகவுல நில அபகரிப்பு பக்கமா ஒரு பிரச்சனை ஆச்சு. நாம கூட வீடியோவை போட்டிருந்தோம். அது அவங்க ஒரு ஊராட்சி மன்ற குழு தலைவருடைய நிலத்தைய ஆட்டை போட பிளான் பண்ணி அவரு 100கணக்கான ஆட்களை லாரியில ஏத்திட்டு போய் மிரட்டி, போலீஸை வச்சு மிரட்டி ரொம்ப ஒரே பெரிய கலையபுரம் பண்ணி இது பண்ணாங்க. எலெக்ஷனுக்கு அவரை வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. அப்பேற்பட்ட நபரை வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி அந்த அம்மாவே, அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவை வச்சு சங்ககிரியில தேர்தல் பிரச்சாரம் வெற்றிவேல் பண்ணார். அதனால அவங்க ஆள்கடத்தல், நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி நபர்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிவேலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அங்க வெற்றிவேல் தான் வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கிடையாது. 10,000க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையில தான் அவங்க வெற்றி வாய்ப்பு 10,000க்குள்ளதான் வர்றாங்க. டிவிகே பொறுத்த வரையில 20,000 30,000 வாக்குகள் சங்ககிரி தொகுதியில போடுறாங்க. நாம் தமிழர் 5,000 18,000 வாக்குகள் அவங்க ரெகுலரா வாங்கக்கூடிய வாக்குகள். அவங்களுக்கு குறைவும் இல்லை, அதிகரிக்கவும் இல்லை. இந்த வித்தியாசத்துல இவ்வளவு வாக்குகள் பிரிஞ்சதுனால அவர் வெற்றிவேல் ஒரு 10,000 5,000 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல அதுக்குள்ளாரதான் அவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அங்க வெற்றிவேல் வெற்றி பெறார் சங்ககிரி தொகுதியை பொறுத்தவரை. சேலம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்குறோம். சங்ககிரி பற்றி விலாவரியாக நம்ம முதற்கட்ட கள ஆய்வில் செய்திருக்கோம். மணிகண்டன் திமுக கட்சியை சார்ந்தவர், கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் பண்ணி அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை வைத்து கொண்டே அதிமுகவுடைய வெற்றிவேல் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அது அந்த மக்களிடம் போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதும், தாவேக்கா அதனுடைய வேட்பாளர் அங்கே பகுதியில் பெரிய அளவு பரிச்சயம் இல்லை அப்படின்னா கூட விஜயின் முகத்திற்காக 20,000 30,000 வாக்குகள் வாங்குவாங்க. இந்த பகுதி சங்ககிரி நம்ம முதற்கட்ட கலாவிலேயே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த பகுதியில் நாம் தமிழருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப தாவேக்காவுடைய தாக்கம் இருந்தால் கூட நாம் தமிழருடைய ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வருது. வெற்றிவேல் சென்ற முறை அதிமுக 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதே போல் இந்த முறை வெற்றிவேல் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் திமுகவுடைய அராஜகம், இந்த கட்ட பஞ்சாயத்து, அதில் மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் இலை துளிர்க்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.